ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு மேக்கு ஃப்ரெஷ் க்ரீம். கேக்குனாலே கேட்கவே வேண்டாம், எல்லாருமே ரொம்பவே டெம்ப்டேட் ஆகிற ஒரு விஷயம். அதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குன்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப ஃப்ரெஷ் க்ரீம் தான் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு எப்படி அடிக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் அடிக்க போகிறோம், விப் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஹேண்ட் பீட்டர் எதாவது வச்சுருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த விப்பிங் இது போட்டு அதை நீங்கள் அடிக்கலாம். இல்லை பெருசாக கமர்ஷியலாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோம்மேடுன்றதுனால நம்ம இந்த ஹேண்ட் பீட்டர் போட்டு நம்ம அப்படியே பண்ணலாம். இதில் ஸ்டேஜ் இருக்கும் 1லேருந்து 5, 6, 7. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு ஸ்லோவில் இந்த இதில் ஒரு 2 மினிட்ஸ் அடிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இது ஸ்வீட் அண்டு க்ரீமு. இந்த க்ரீம் முக்கியமாக கோல்டாக இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கணும், ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. ஃப்ரீஸ் ஆச்சுன்னா க்ளம்ஸ் வந்துடும். வாங்கினீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே க்ரீம் வச்சுக்கோங்க. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து அந்த சில்னஸ்லேயே அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கட்டியாகக்கூடாது. நம்ம இது பண்ணும்போது இந்த ரூம் டெம்பரேச்சர் வச்சு நம்ம மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பண்ணுவோம். வச்சுக்கலாமா? பட்டர் க்ரீமை விட ஃப்ரெஷ் க்ரீம் வேலையும் ஈஸி. அண்டு நம்ம பட்டர் க்ரீம் நம்ம மேனுவலாக நம்மளுடைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நல்லா மாலிஷ் பண்ணணும், பட்டரும் ஐசிங் சுகரும். பட் இது அப்படி கிடையாது. ஒரு எலக்ட்ரானிக் சப்போர்ட்டில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் அடிச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிஃபியாக இருக்கணும். அதில் உள்ளே அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு க்ரீம் நீங்கள் பைப்பிங் பண்ணும்போதும் ஐசிங் பண்ணும்போதும் ப்ராப்பராக உங்களுக்கு இது நிற்கும். நீங்கள் என்ன ஷேப்பு கொடுக்குறீங்களோ அந்த ஷேப்பு நிற்கும். ஸோ ஃப்ராஸ்டிங்க்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் ஃப்ராஸ்டிங் கன்சிஸ்டன்சி. இனி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்காக வேண்டி கவலைப்பட வேண்டாம். நம்மளே வீட்டிலேயே க்ரீம் ஐசிங் பண்ணுறது, ஃப்ராஸ்டிங் பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் வழக்கம் போல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.